அனைவருக்கும் வணக்கம். இன்று மொழி முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இலக்கணத்தில் பார்க்க போகிறோம். இதில் நம் மொழியை சிறப்பாக பேசவும் பிழையில்லாமல் தடுமாற்றமின்றி பேசவும் மொழி என்பது இன்றியமையாதது. அந்த மொழியினுடைய முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்பது மிக முக்கியமானது. அதில் மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22. இது டிஎன்பிசி கொஸ்டின். மொழி முதல் எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் 22. இப்போ நம்ம நன்றி 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 இப்படின்னு எழுதுறோம்னா இதில் எது சரின்னா இந்த நன்றி முதல்ல இருக்கக்கூடியது தான் சரியான வார்த்தை. அப்போ எது முதல்ல எழுத வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22. அதில் உயிர் எழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய 6 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். அதே போல ஞ, ஞ, ய, வ ஆகிய 4 எழுத்துக்களும் மொழிக்கு முதலாக வரும். மொத்தம் உயிரெழுத்து 12, உயிர்மெய் எழுத்து 6. இந்த உயிர்மெய் எழுத்துல இது ஒரு 4, மொத்தம் 22 எழுத்துக்களும் மொழி முதலாக வருகிறது. அதில் இந்த ஞ எழுத்து ஞனம் அப்படின்னு மட்டும் வருவதல்ல, அங்கனம், இங்கனம், எங்கனம் என்று இந்த எழுத்துக்களோடு சேர்ந்துதான் மொழிக்கு முதலாவதாக வருகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த க, ச, த, ந, ப, ம ஆகிய இதில் இந்த கா இதை பார்த்தீங்கன்னா கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கை, கொக்கு, கோலம், கௌதாரி என்று காக்கா, கி, கி, கு, உ, கே, கே, கை, கோ, கோ, கௌ என்ற இந்த அடிப்படையிலே இவையெல்லாம் இந்த கா வரிசையிலே எழுத்துக்கள் முதலாக வருகிறது. இது ஒரு உதாரணத்துக்கு. இது மாதிரி தான் மற்ற எழுத்துக்களுடைய அடிப்படையும் வருகிறது. ஆக தமிழ் மொழியில் முதல் எழுத்துக்கள், மொழியின் முதல் எழுத்துக்களாக எது வரும்னா 22 எழுத்துக்கள் வருகிறது. அதெல்லாம் இந்த வரிசையை நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த ஞ வரிசையில ஞ, 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 ஞோ ஆகிய இந்த 4 எழுத்துக்களும் மொழி முதலாக வருகிறது. யா வரிசையில யா, யா, யு, யூ, யோ, ஓ, வவ் ஆகிய இந்த 6 எழுத்துக்களும் மொழி முதலாக வருகிறது. வா வரிசையில வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய இந்த 8 எழுத்துக்களும் மொழி முதலாக வருகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் இதுல ரொம்ப முக்கியமானது. ஞ, ய, வ இந்த வரிசை தானே வருகிறது. அதனால இந்த முக்கியமான இது மட்டும் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த 4 எழுத்துக்கள் என்று அதனுடைய இனம் அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தமிழ் மொழியில் முதல் எழுத்துக்கள், தமிழ் மொழி முதல் எழுத்துக்கள் 22 அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது டிஎன்பிசி கொஸ்டினாகவும் கேட்கப்படுகிறார்கள். அதில் உயிரெழுத்துக்கள் காசா, தான, பாமா என்ற எழுத்தும் ஞ, ஞ, ய, வ ஆகிய 4 எழுத்தும் சேர்த்து மொத்தம் உயிரெழுத்து 12, உயிர்மெய் எழுத்துக்கள்ல 6, 4, 10 இந்த 12 சேர்த்து மொத்தம் 22 எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்களாக வருகின்றது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்த்துருக்கோம். அடுத்து மொழி இடை எழுத்துக்கள், மொழியுடைய இறுதி எழுத்துக்கள் என்ன, அதே போல மொழி முதல் எழுத்தாகவும் வராத எழுத்துக்களும் இறுதியாக வராத எழுத்துக்கள் என்ன என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.